நாகை மாவட்டத்திற்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருப்பதால் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் அங்கு முகாமிட்டிருக்கிறார்கள். இதுகுறித்து மேலும் விவரங்களை பதிவு செய்வதற்காக இணைகிறார் செய்தியாளர் சகாதேவன். விவரம் என்ன? நாகப்பட்டினம், திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டதை தொடர்ந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தற்போதே தூறல் மழையாக இந்த மழையானது தற்போது தொடங்கியிருக்கிறது. மிக கனமழை இந்த மாவட்டத்தில் பெய்யும், பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசு மேற்கொள்ளக்கூடிய அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முறையாக பின்பற்ற வேண்டும் போன்ற பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தாலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது வெகு தீவிரமாக செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது டெபுட்டி கமாண்டர் சுதாகர் தலைமையில் என்டிஆர்எஃப் குழுவினர் 34 பேர் தற்போது நாகப்பட்டினத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். நாகை வெளிப்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் திருமண அரங்கில் அவர்கள் தங்க வைக்கப்பட இருக்கிறார்கள். மரம் அறுக்கும் கருவி உட்பட பல்வேறு முன்னேற்பாடுகள் பணிகளானது இங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய தேசிய மீட்பு படையினரிடம் பேசலாம். சார், நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? எத்தனை பேர் வந்திருக்கீங்க? எந்த மாதிரி பணிகளை ஈடுபட போகிறீங்க? சார் சார் அப்புறம் அதாவது எத்தனை பேர் நீங்கள் வந்திருக்கிறீங்க? எந்த முகாமில் இருந்து வந்திருக்கீங்க? அது மட்டும். நாங்கள் 34 பேர் வந்திருக்கோங்க சார். சென்னை அரக்கோணத்துலேருந்து வந்திருக்கோம் சார். தொடர்ச்சியாக இங்கே இருக்கக்கூடிய தேசிய மீட்பு படையினர் அவர்களுடைய உயர் அதிகாரிகள் வருகை தந்தால் மட்டுமே அவர்கள் அதற்குண்டான முன்னேற்பாடு பணிகளை பற்றி கூறுவோம் என சொல்லியிருக்கிறார்கள். இருந்த போதிலும் இங்கே மரம் அறுக்கும் கருவிகள், படகுகள், பொதுமக்களுக்கு மழை காலங்களில் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் அவர்களை மீட்கக்கூடிய உபகரணங்கள் என அனைத்துமே தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 34 பேர் தனியார் திருமண அரங்கில் தங்க வைக்கப்பட்டிருந்தாலும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மழை வெள்ள பாதிப்பு ஏற்பட்டால் தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களை தங்க வைப்பதற்கு திருமண மண்டபங்கள், பள்ளிக்கூடங்கள், பல்நோக்கு கட்டிடங்கள் என அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாகவும், குறிப்பாக 043651077 என்ற இலவச எண்ணிற்கு பொதுமக்கள் அவசர உதவிக்கு தொடர்பு கொள்ளலாம் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. மிக கனமழை பெய்து கொண்டிருப்பதால் பொதுமக்கள் வெளியே வர வேண்டாம் எனவும், அவசர தேவைக்கு மட்டுமே வெளியே வரலாம் எனவும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.